ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஓட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர், தி ஓல்ட் இங்கிலீஷ் அண்ட் தி ஏஜ் ஆஃப் சாசர். ஏஜ் ஆஃப் சாசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி பிலாங்ஸ் டு த மெடிவல் பீரியட். பட் பிஃபோர் ஐ குட் ஸ்டார்ட் தி ஏஜ் ஆஃப் சாசர், நான் இங்கே ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் டு பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கு முன்னாடியே சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் யூரோப் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து பார்க்கும்போது இங்கிலாந்து முதல்ல ஒரு நாடே கிடையாது. இனிஷியலி இட் வாஸ் அ பீஸ் ஆஃப் லேண்ட் வேர் பிரிட்டன்ஸ் வேர் தி ஒரிஜினல் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, மற்ற ஊர்களில் இருக்காங்கங்கிற மாதிரி இங்கிலாந்துடைய பழங்குடி மக்கள், அதாவது ஒரிஜினல் ஆர் தி இண்டிஜினியஸ் பீப்புள் ஆஃப் இங்கிலாந்து வேர் த பிரிட்டன்ஸ். ஸோ டுடே வில் பி டீலிங் வித் ஹவு England became a country and also the age of Chaucer, as in the literary works produced by Chaucer and his contemporaries. Okay, let's go into the video. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரியில் இங்கிலீஷ்காரன் நம்ம சொல்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசிக்கலி they were called as Britons, BRITONS போட்டிருக்கு. ஸோ இந்த பிரிட்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் இங்கிலாந்துடைய பூர்வக்குடிகள். they were basically Celtic people. இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. So these Celtic people, what they did was, these people, they started to live together as a tribal population, and gradually they were invaded by the Scandinavian invaders called the Vikings. I hope you know Vikings. அவங்க வைக்கிங்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க, they started to invade England. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா England started to be a political power. So first point, Britons were basically the Celtic people. So today we'll be dealing with Old English and Middle English period. So England before the English அப்படிங்கிற ஒரு particular group of people, England அப்படிங்கிற ஒரு நாடு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, it was completely a Roman legion. Legion means a small part of the Roman territory. They were inhabited by a group of people, and this was called as the legends. Okay, இங்க பாருங்க Britons. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா these people were called as the Celt. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, Britons, Celt, இதான் keyword. The next one, the Britons were absorbed into the Roman society. So if you could see, the first ruler of the rulers of the world, there is a proverb called the sun never settles down in England. அந்த பிரிட்டனையே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோமன்ஸ் தான் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரிட்டன்ஸ் வேர் அப்சார்ப்ட் இன்டு ரோமன் சொசைட்டி. அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ் வித்ட்ரா அஸ் தி எம்பையர் கிரம்பிள்ஸ். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ரோமன்ஸ் தே ஸ்டார்டட் டு மூவ் அவே ஃப்ரம் இங்கிலாந்து பிகாஸ் ஆஃப் ஒன் ப்ராப்ளம். என்னன்னா ரோமன் எம்பையருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கும். யூ நோ வெரி வெல், இங்கிலாந்து யூரோப்பை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும். இட் இஸ் லைக் அ ஸ்மால் ஐலண்ட். ஸோ என்னாச்சு அப்படின்னா இப்போ ரோமன் கண்ட்ரீஸ் வேர் இன்வேடட் பை த ஃபாரினர்ஸ். தட் இஸ் தி ஈஸ்ட் ஏஷியன்ஸ், மங்கோல் இன்வேஷன், அப்புறம் ஆப்பிரிக்காலேருந்து தி ஹன்ஸ் இன்வேஷன் சொல்லிட்டு நிறைய இன்வேஷன் வர ஆரம்பிச்சனால they started to focus more on their mainland rather than they wanted to have a discussion or what do you call as தன்னோட நாடு பிரச்சனையில் இருக்கும்போது they don't think about the external territory. So Britons அப்படிங்கிற இந்த டெரிட்டரி பார்த்தீங்க அப்படின்னா they completely or what do you call as gradually they moved out of the Roman conflict. நெக்ஸ்ட் இப்போ ரோமன்ஸ் வெளியே போயாச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா the Normans they started to invade. So the ethnic population, as we started earlier, they were basically Celt, CELT, Celt. அது செல்ட்டுமாங்க சில பேர், அது Celtic population. So the tribe was called as Britons, they were Celtics. இப்போ என்ன ஆகுதுன்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது இங்கிலாந்து தவிர மற்ற இடத்துல இருக்கக்கூடிய மக்கள்
அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வேஷன்ஸ் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஆங்கிள்ஸ் அண்ட் சாக்சன்ஸ், இந்த ஆங்கிள்ஸ் அண்ட் சாக்சன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்கலா திஸ் பாப்புலேஷன் இஸ் கைண்ட் ஆஃப் nomadic population. They are nomadic invaders. அவங்க என்ன பண்ணுவாங்க, டைம் பாஸ் ஆகல அப்படின்னா they take a group, they take a ship, they set on a voyage, and after they go to a voyage, they reach a particular piece of land, they spend some time there, they defeat the people of that particular land, they occupy the land and rule for some time. And again, according to the events and fancies, after a brief period of stay in a particular piece of land, they leave their considerable amount of population, and the rest of them they start to invade the next territory. இந்த மாதிரி ஒவ்வொரு டெரிட்டரியா வந்து they will just move on. அந்த மாதிரி பார்க்கும்போது தான் உங்களுக்கு யார் கிடைச்சிருக்காங்கன்னா, this pagan group of people from northern Europe begin a series of invasions. Angles and Saxons, இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Angles and Saxons இவங்க தான் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஐம் சாரி, ஆங்கிள்ஸ் அண்ட் சாக்சன்ஸ். ஏன்னா இங்கிலீஷ் வரக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ரோம் தான் வந்து இஸ் ரூலிங் த, ரோம் வாஸ் தி சுப்ரீம் பெடஸ்டல் ஆஃப் ரூலிங். ஸோ கேத்தலிசிசம் அண்ட் ரோமன் எம்பையர் ஸ்ப்ரெட் டில் இங்கிலாந்து. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ரோமன்ஸ் தே ஹேட் அ ஸ்பெசிஃபிக் த்ரெட் ஃப்ரம் தி ஃபாரின் இன்வேடர்ஸ், ஸோ தே ஹேட் டு ஜஸ்ட் மூவ் அவுட். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, the Romans moved out, the Angles and Saxons, நான் சொன்ன மாதிரி அந்த nomadic tribes, they started to invade England. So this is when King Arthur, a Briton, may have lived in the repelled Saxon invasions. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா Celtic, Angles, Saxons. So these Angle and Saxons were called as Anglo-Saxon. இங்கிலீஷ் முதல்ல ஒரு லாங்குவேஜா ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியட் தான். ஸோ திஸ் இஸ் த ரஃப் ஸ்கெட்ச் ஆஃப் திஸ் the piece of England at that time. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் இங்கிலாந்து. திஸ் இஸ் யூரோப். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ரோமன் எம்பையர், வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர்னு சொல்கிறோம் இல்லையா, த ரோமன் எம்பையர். இந்த ரோமன் எம்பையர் வந்து இங்கிருந்து தாண்டி தே ஸ்டார்டட் டு இன்வேட் இங்கிலாந்து. இங்கிலாந்துங்கும் போது இந்த பிரிட்டைனு அப்புறம் ஐரிஷ் எல்லாமே சேர்ந்து தான் இங்கிலாந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, தே confiscated the Irish property and they called themselves as the Great Britain. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வெஸ்டர்ன் எம்பையர் வந்து தே கேம் பேக் டு தேர் கண்ட்ரி. இப்போ இங்க இருக்கக்கூடிய நார்தர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் தி ஹன்ஸ் தே ஸ்டார்டட் டு இன்வேட் இங்கிலாந்து. இவங்கெல்லாம் தே ஸ்டார்டட் டு இன்வேட் இங்கிலாந்து. அதனால என்ன ஆயிடுச்சு, வி ஹாவ் ஆங்கிள்ஸ் சாக்சன்ஸ். ஓகே, ஏஎஸ்ன்னு போட்டுக்கோங்க, ஆங்கிள்ஸ் அண்ட் சாக்சன்ஸ், தி ஆங்கிலோ சாக்சன் பீரியட். ஃபர்ஸ்ட் கெல்டிக், அதுக்கு முன்னாடி ரோமன். ஸோ ரோமன், கெல்டிக், ஆங்கிலோ சாக்சன் பீரியட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1600 தான் வந்து the Romans leave England to safeguard their motherland. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஆங்கிலோ சாக்சன் பீரியட் வந்து தி ஆங்கிள்ஸ் அண்ட் சாக்சன்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பிடிச்சிட்டாங்க யாரைய, இங்கிலாந்து. ஸோ தே வேர் இன் டு திஸ் வார் அண்ட் வாண்டரிங் ட்ரெடிஷன். வார் அண்ட் வாண்டரிங் ட்ரெடிஷன், இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல வந்தது தான் நம்மளோட இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பியோவுல்ஃப். பியோவுல்ஃப்னு சொல்லுவோம். இட் வாஸ் அன் ஆங்கிலோ சாக்சன் ஹீரோ. திஸ் tale is all about an Anglo-Saxon hero, and this was considered to be the first authentic work in English literature, primary work of English literature கூட சொல்லுவாங்க. It is made of old English literature. So this is basically a fight between a dragon and a knight. Okay, moving to the next. இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய இது ஓல்ட் ஏஜ், அதாவது ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்னு சொல்லக்கூடிய பீரியடு. இப்போ ஐ வில் ஜஸ்ட் மூவ் ஆன் டு த ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபோ. யா, important dates, இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. that is 43 AD to 420 AD Roman invasion and occupation of Britain. 450 AD Anglo-Saxon conquest. இப்போ இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் இட் ஹியர், உங்களுக்கு நல்லா தெரியும் கான்ஸ்டன்டினோப்பிள்
Constantinople was captured by the Turks. எப்ப அது நடந்துச்சு? Constantinople was captured by the Turks. It was in 1453 AD. இதுக்கு முன்னாடி அந்த வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா we call as the age of Renaissance. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து அண்ட் யூரோப்பியன் ஹிஸ்டரியில் நடந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ரெனேசான்ஸ். அந்த ஏஜை தான் வந்து பார்த்தீங்கன்னா வி டென் டு கால் இட் அஸ் தி மிடில் ஏஜ். அதுக்கு முன்னாடி வி டிடன்ட் ஹாவ் ப்ராப்பர் செக்ரிகேஷன் ஆஃப் கண்ட்ரீஸ். வி ஹேட் ஜஸ்ட் எம்பையர்ஸ், நாட் தி கண்ட்ரீஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 43 to 420 ரோமன் இன்வேஷன். அதுக்கடுத்து 450 ஆங்கிலோ சாக்சன் கான்குவெஸ்ட். 400ங்கும் போதே ரோமன்ஸ் தே லீவ் பிரிட்டன். ஸோ 450 ஆங்கிலோ சாக்சன்ஸ், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா த வைக்கிங் பாப்புலேஷன். அதுக்கடுத்து ஸ்காண்டினேவி, இவங்க வந்து பேசிக்கலி ஸ்காண்டினேவியன்ஸ், வைக்கிங்ஸ் எல்லாமே ஸ்காண்டினேவியன் பாப்புலேஷன். அதுக்கடுத்து இந்த டேன்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க, இந்த டென்மார்க்ல இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் இவங்கெல்லாம். ஸோ தே ஸ்டார்டட் டு கான்குவர் இங்கிலாந்து, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து. அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, ஆஃப்டர் அ லாங் பீரியட் ஆஃப் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி திஸ் ஹேப்பன்ட் 1066. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நார்மன் கான்குவெஸ்ட், பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங்ஸ். இதை நம்ம பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங்ஸ் பற்றி பின்னாடி பார்ப்போம். பட் இந்த ஒரு கான்குவெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மன் கான்குவெஸ்ட் தான் brought பீஸ் டு இங்கிலாந்து. இங்கிலாந்துங்கிற ஒரு நாடு தனியாக ஃபார்ம் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் இந்த 1066. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சின்ன ஸ்டெபிலிட்டியே வந்து இங்கிலாந்துக்கு கிடைச்சது. அது வரைக்கும் யார் வேணாலும் வந்து பிடிச்சிட்டு போற ஒரு காலனியா தான் இங்கிலாந்து இருந்துச்சு. ஸோ 1066 நார்மன் கான்குவெஸ்ட். ஓகே, இது இப்போதைக்கு தேவையில்லை, பட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வில்லியம் கேக்ஸ்டன் பிரிண்டிங் பிரஸ் 1485. Moving to the next one, the Middle Ages refers to it covers the time span from the collapse of Roman Empire to Renaissance. தான் நான் சொன்னேன் இல்லையா, தி ரோமன் எம்பையரோட கொலாப்ஸ்லேருந்து ரெனேசான்ஸ் வரைக்கும், தட் இஸ் ரஃப்லி 400 to 1454. ஓகே, time period of more than 800 years. 1485 the end of all Middle Ages. இந்த மிடில் ஏஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்பிக்கலாக சில விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து பார்த்தோம்னா we don't want to get into history, so I'll just get into the English part of it. மிடில் இங்கிலீஷ்ல வந்து இது வந்து நம்ம லேட்டர் we have separate lectures for old English and middle English period. இருந்தாலும் I'll just give a rough idea of what happened at that time. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூடான ஒரு வேர்ல்டு வியூ இருந்துச்சு. they didn't have a rough and they didn't have a smooth view of life and literature. எல்லாமே ரொம்ப இந்த எப்படி சொல்றது, ரொம்ப காட்டுத்தனமா இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் நாட் அ மெச்சூர்ட் அண்ட் அ ரிஃபைன்ட் ஸ்டைல் ஆஃப் taste. Their tastes were very crude and very rude type of poetry. ஸோ ஃபார்மல் ஸ்பீச் தான் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கும். எலிவேட்டட் லாங்குவேஜ், ஐரனி நிறைய இருக்கும். அதாவது ஒரு ஆள் வந்து டிசிப்ளின் பற்றி பயங்கரமாக பேசிட்டு இருப்பாங்க, பட் த பர்சன் ஹிம்செல்ஃப் would have been indisciplined. It might be because of political power or the religious power. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐரனி. நெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட் பேகன் அண்ட் கிறிஸ்டியானிட்டி தான் சொல்லியிருக்கேன். ரோமன் உங்களுக்கு சொன்னாவே ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா உங்களுக்கு ரோமன் கான்குவெஸ்ட்ல வந்து ஆர்சி, தட் இஸ் ரோமன் கேத்தலிசிசம். கிறிஸ்டியானிட்டியோட மொத்த பேஸுமே இந்த ரோமன் கேத்தலிசிசம் தான். இப்போ என்னாச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி பீரியட்ஸ், வெதர் இட் பி அக்ராஸ் த பீரியட்ஸ் இன் யூரோப்பியன் ஹிஸ்டரி, ஒவ்வொரு பீரியட்லையுமே ஒவ்வொரு வர்ஷிப் நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோமன் காட்ஸும் கிரீக் காட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சன்னை வந்து கும்பிடுவாங்க. சன்னு, அப்புறம் வெவ்வேறு பிளானட்ஸை வந்து கடவுளாக கும்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஸ் வந்து நம்ம ஊரில் வந்து மார்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக யாரை சொல்லலாம்னா முருகனை சொல்லலாம். ஸோ மார்ஸ் வாஸ் கன்சிடர்ட் டு பி த காட் ஆஃப் வார், விக்ட்ரி, சக்ஸஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னா கிரீக் காட்ஸும் ரோமன் காட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தேவர் கம்ப்ளீட்லி ஓரியன்டட் டு நேச்சர். இப்போ கிறிஸ்டியானிட்டி என்னாச்சு அப்படின்னா இட் ஸ்டுட் அகெயின்ஸ்ட் தோஸ் ஐடியாஸ். இப்போ there was a contrast between the paganism and the Christian cultures. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா the belief in faith, அவங்களோட மெடிசனே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். we'll be discussing about the 4 types of melancholy, or what do you call as the
மெடிவல் இதுல வந்து 4 டைப்ஸ் ஆஃப் பிளட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெலன்கலி, பைல் ஜூஸ், பைஜூஸ் இல்லைங்க, பைல் ஜூஸ், எல்லோ பைல், பிளாக் பைல், அதுக்கு அடுத்து ஃப்ளேம், இந்த மாதிரி 4 விஷயம் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து மெடிவல் மெடிசின்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஓல்டு வாரியர் சொசைட்டி, as said earlier, they were kingdoms and fiefdoms. What is fiefdom? FIEF. என்ன நீங்களே கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தேவர் fiefdoms, kingdoms and serfs. serfsனா slaves. இவ்வளோதான் வந்து அந்த டைம்ல இருக்கக்கூடிய செட்டப், சோஷியல் செட்டப். ஸோ அதனால வந்து ரிஃபைன்டு கல்ச்சரோ இல்லை டேஸ்ட்டோ உங்களுக்கு கிடையாது. வெரி ரஃப், வெரி க்ரூட். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், த டைம் ஆஃப் சேஞ்ச். இப்போ வந்து என்னாச்சுன்னா, சொன்ன மாதிரி ரோமன் கேத்தலிக் ப்ரொவைடட் continuity and they provided a stability in terms of religion. Norman conquest added the French words to English vocabulary. நம்ம அப்படியே வந்து இந்த மேப் பார்த்தோம் இல்லையா, அந்த மேப்ல வந்து பிரான்ஸ் இஸ் இன் நார்தர்ன் யூரோப். இப்போ நார்தர்ன் யூரோப்ல இருக்கக்கூடிய நிறைய ட்ரைப்ஸ் வந்து தே ஸ்டார்டட் டு இன்வேட் இங்கிலாந்து. அண்ட் 1066, I repeat it again, 1066 Norman conquest. Normans were basically the French kings. Okay, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பாஷையில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரியில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இங்கிலீஷ் காட் மோர் ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ். Next, cross currents of languages, literatures during this period. Literature in England, English was performed orally and throughout the Middle Ages, but uniquely, English literature does not exist till 14th century. இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கிலீஷுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷுமாங்க. பட் அந்த டைமில் வந்து இங்கிலீஷ் வந்து ப்ராப்பரான ஒரு லாங்குவேஜாக இல்லை. இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ மிக்ஸ்அப் ஆஃப் what do you call as French and Italy. அதை விட்டா இந்த ஆங்கிலோ சாக்சன் டைலக்ட்னு ஒரு டைலக்ட் இருக்கு, அந்த டைலக்ட்ல பேசுவாங்க, வட்டார வழக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஈஸ்ட் மிட்லண்ட் டைலக்ட், அப்புறம் வெஸ்ட் மிட்லண்ட் டைலக்ட், ஆங்கிலோ சாக்சன் டைலக்ட்னு சொல்லிட்டு நிறைய டைலக்ட்ஸ் வந்து அப்போ இருந்துச்சு. we didn't have a standard language called English till 14th century. இப்போ இந்த பிரச்சனையை யார் வந்து சால்வ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்ம சாசர், ஜாஃப்ரே சாசர். சாசர் வந்து he popularized the East Midland dialect. ஈஸ்ட் மிட்லேண்ட் டைலக்ட் அவர் வந்து அதை அடிக்கடி யூஸ் பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னா, அது ரொம்ப ஃபேமஸா மாறிடுச்சு, ஈஸ்ட் மிட்லேண்ட் டைலக்ட். ஓகே, இந்த ஈஸ்ட் மிட்லேண்ட் டைலக்ட் தான் வந்து என்ன பண்ணுவாரு, சாசர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ தட் வாஸ் பாப்புலரைஸ்ட் டு பி தி பேஸ் ஆஃப் டுடேஸ் மாடர்ன் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஓகே, and English began to displace French in the 14th century. இதுதான் செட்டப். நெக்ஸ்ட், ஓல்ட் இங்கிலீஷ் போயிட்ரி. ஓல்ட் இங்கிலீஷ் போயிட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட் வாஸ் பேசிக்கலி ஆஃப் ஓரல் ட்ரெடிஷன். தெர் இஸ் நோ ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் அண்ட் மெனி ஆஃப் த டைம்ஸ் வி டோன்ட் ஈவன் ஹாவ் த நாலேஜ் ஆஃப் ஹூ ரோட் இட். ஸோ ஆத்தர்ஸை பற்றின நாலேஜே வந்து நம்மளுக்கு எங்கே இருக்காது. பியோவுல்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா வி டோன்ட் ஹாவ் எனி நோன் ஆத்தர் ஆஃப் பியோவுல்ஃப். ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் வாட் ஹேப்பன்ட் இஸ், most of the time it's because it was carried as an oral tradition. கர்ண பரம்பரை கதைகள்னு சொல்லுவாங்க. அதாவது காலங்காலமா ஒருத்தங்க மூலமா இன்னொருத்தங்களுக்கு ஓரலாவே டிரான்ஸ்மிட் ஆயிருக்கும். ஓரல் ட்ரெடிஷன்ஸ். லிட்ரஸி வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு த மென் ஆஃப் சர்ச். சர்ச்ல இருந்தவங்க மட்டும்தான் படிக்க முடியும், வேற யாரும் படிக்க முடியாது. ஓல்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வாஸ் கம்ப்ளீட்லி ரிலீஜியஸ். தீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு மொராலிட்டி அண்ட் மேஜிக். பாவம் புண்ணியம், அதை விட்டா மேஜிக், இதைத்தான் சுத்திட்டு இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஓல்ட் இங்கிலீஷ் poetry is contained in 4 manuscripts. Okay, coming to the next one, the invasion of the Danes. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1400, அதாவது 400லேருந்து 1400 வரைக்கும் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்னு சொல்லியிருக்கோமா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து we had Romans. They got this Britons. The Britons தான் ஒரிஜினல் பீப்புள், they are Celtic. ஓகே, அதுக்கு அடுத்து என்னாச்சு, we have Angles and Saxons, so Anglo-Saxon period. அதுக்கு அடுத்து we have the Norman conquest.
நார்மன் கான்குவெஸ்ட்க்கு முன்னாடி we had this people called Danes. I think we have already discussed about Danes. இது யாருன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. In the 9th century, Christian Anglo-Saxons were subjected to invasions by the Danes. இவங்களை வந்து வைக்கிங்ஸ்னு கூட சொல்லுவாங்க. King Alfred was an enthusiastic patron of literature. இந்த ஆல்ஃபிரட் மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆல்ஃபிரடு அப்புறம் வில்லியம் த கான்குவரர் இவங்கெல்லாம் தான் வந்து அந்த டைம்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான கிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலோ நார்மன் பீரியட். ஆங்கிலோ அப்படின்னாவே இங்கிலீஷ் அப்படிங்கிற மீனிங்ல தான் வரும். ஆங்கிலோ இண்டியன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆங்கிள்ஸ் ஆங்கிலோ இண்டியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆங்கிலோ நார்மன் பீரியட். Normans took possession of England in 1066. It was Battle of Hastings, and Henry II, the first of England's Plantagenet king. Plantagenet kingங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா Plantagenet was a particular tradition. நம்ம சொல்லுவோம் இல்லையா, டைனாஸ்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ பிளான்டாஜெனட் டைனாஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் கோஸ் ஆன் டில் குவீன் எலிசபெத்ஸ் ஃபாதர் ஆர் த வார் ஆஃப் ரோசஸ் வரைக்கும் போகும். ஸோ தே அடாப்டட் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் அண்ட் கிறிஸ்டியன் ரிலீஜன். இப்படி தான் வந்து இங்கிலாந்து என்ன ஆகுது, ஒரு கிறிஸ்டியன் நேஷனாகவே ஃபார்ம் ஆகுது. அதுக்கு முன்னாடி இட் வாஸ் ஜஸ்ட் பேகனிசம் கோயிங் ஆன் இன் இங்கிலாந்து. ஆங்கிலோ சாக்சன் இங்கிலாந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் to 5th century, the England was the province of Roman Empire named Britannia, Britons, Celtic. நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கிறேன், எதுக்காகனா உங்களுக்கு மெமரைஸ் ஆகணுங்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் பேசிக் ட்ரைப்ஸாக இப்போ மாறுறாங்க. இந்த ஜெர்மானிக் சீஃபேரர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜெர்மானிக் சீஃபேரர்ஸ் தான் யாரு, ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ், ஜூட்ஸ், டேன்ஸ் எல்லாருமே. ஸோ இவங்க எல்லாமே தான் இப்போ வந்து என்ன ஆகுறாங்கன்னா பாப்புலேஷனுக்கு வராங்க. இதோ இந்த பிக்சர் தெரியுதா, earlier we have also made a picture about it. எப்படி எங்க இருந்து இவங்க எல்லாரும் வந்து இங்கிலாந்துல செட்டில் ஆகுறாங்கன்னு பார்த்தோம். ஓகே, I hope it is clear. Okay, we'll move on to the next slides so that this one is important. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வார்ஸ் நடந்துச்சுன்னா 30 years war, பியூபானிக் பிளேக், பிளாக் டெத் 1348. 1340s ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டெத் நடக்கும். இட் வாஸ் நத்திங் பட் த பிளேக், த கிரேட் பிளேக் வந்துச்சு. அதனால தான் பிளாக் டெத்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூபானிக் பிளேக். அது எப்போ பார்த்தாலும் இந்த ஊரில் வந்து பிளேக் சுற்றிக்கிட்டே இருக்கும். சோஷியல் அன்ரெஸ்ட் எப்போ வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு ரிலீஜன்னால வர பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், அந்த பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்தினால வரக்கூடிய இன்ஸ்டெபிலிட்டி. ஓகே, இந்த இன்ஸ்டெபிலிட்டினால என்ன ஆகும்னா அந்த நாடே நாசமா போயிடும். இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கிலாந்து வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு கலவர பூமியாவே இருக்கு. டில் 1300s, there is 1340 வரைக்குமே, சாசர் பிறக்கிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வாஸ் கன்சிடர்ட் டு பி வெரி வெரி இன்ஸ்டேபிள் நேஷன். அதுக்கப்புறம் தான் வந்து குவீன் எலிசபெத் வருவாங்க. குவீன் எலிசபெத்தோட பேர்ல தான் இங்கிலாந்து கேம் டு தி it was the culmination period of England. England was considered to be a great political power under Queen Elizabeth. அது வரைக்கும் இங்கிலாந்து வந்து யார் அடிச்சாலும் அடி வாங்கிக்கிற நல்லவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம்ல சர்ச் பிகம்ஸ் டார்கெட் ஆஃப் ரெசன்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வெல்த் அண்ட் வர்லினஸ். சர்ச்ல இருக்கவங்க மட்டும்தான் படிக்க முடியும், சர்ச் கிட்ட தான் நிறைய பவர் இருக்கும், சர்ச் கிட்ட தான் பணமும் இருக்கும். அண்ட் கிரேட் யூரோப்பியன் போயட்ஸ் ஆஃப் 14th century இவங்கெல்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்சோ another one thing is இட்டலி அண்ட் பிரான்ஸ் பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. பிரான்ஸ் அண்ட் இட்டலியில வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பிரான்ஸ் வாஸ் நோன் ஃபார் இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஆர்ட். ஆர்ட்னா நம்ம வரைகிற ஆர்ட்ஸ் கிடையாது, ஆர்கிடெக்சர். அப்புறம் அதை விட்டா அவங்களுடைய ஃபைன் கல்ச்சர் அண்ட் லிட்ரேச்சர், இதுதான் வந்து பிரான்ஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்கினது. இட்டலி வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் பேசிக்கலி ஆர்ட் அண்ட் போயிட்ரி, பெயிண்டிங், போயிட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்லியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஓகே, as we call it, France was considered to be the cultural capital. Italy was considered to be the art capital of the Europe. So great European poets யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டான்டே, பெட்ரார்க், மெரியே தி ஃப்ரான்சே அண்ட் பொக்காஷியோ. பொக்காஷியோ வந்து பார்த்தீங்கன்னா டான்டே, பொக்காஷியோ அண்ட் பெட்ரார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரார்க்கின் சோனட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொக்காஷியோ டிவைன், டான்டே வந்து டிவைன் காமெடி, அண்ட் சாசருடைய ரோமன் டீலா ரோஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பொக்காஷியோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாரு. அண்ட் நவ் வி ஆர் என்டரிங் இன் டு தி
English literature. So in English literature in the 14th century, we have very few authors. பேர் தெரிஞ்ச 4 பேர் தான். ஒன்று சாசரு, நெக்ஸ்ட் வந்து வில்லியம் லாங்லாண்ட், பேர்ல் போய்ட் அண்ட் தி ஆதர் ஆஃப் சர் கவைன் அண்ட் த கிரீன் நைட்ஸ். இப்போ என்னன்னா பியோவுல்ஃப் தான் ஓல்டு இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரே ஒர்க்கு அண்ட் தி ஆத்தர் இஸ் ஆல்சோ அன்னோன். அண்ட் இந்த மிடில் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பீரியட் அப்பதான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜே ஃபார்ம் ஆகுது, ஒரு குழந்தை மாதிரி. ஸோ இட் வாஸ் கன்சிடர்ட் டு பி தி கமன்சிங் பீரியட் ஆஃப் இங்கிலாந்து. இங்கிலாந்துங்கிற நாடே முதல் கிடையாது. எப்போ 1066 வரைக்கும். ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கம்ஸ் இன் 1066 அண்ட் வி ஸ்டார்டட் டு லேர்ன் திங்ஸ் இன் 1486. ஏன்னா அப்பதான் பிரிண்டிங் ப்ரெஸ் என்ன ஆகுது, இங்கிலாந்துக்கே வருது. 1454ல வந்து பாத்தீங்கன்னா Constantinople was captured by Turks. This leads to Renaissance. ரெனேசான்ஸ்க்கு அப்புறம் நியூ லேர்னிங். ரெனேசான்ஸ் மீன்ஸ் நியூ லேர்னிங். இப்போ இந்த நியூ லேர்னிங் என்ன ஆகுது, இங்கிலாண்டை ஸ்ட்ரைக் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் தி 14th century, தி எண்ட் ஆஃப் 14th century only we have proper English language. இங்கிலாந்து வித் அ லாங்குவேஜ், கண்ட்ரி வித் அ லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 15th century ஆயிடுது. 15th century வந்தால் தான் வந்து இங்கிலாந்து என்ன ஆகுது, ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷனில் நம்ம வந்து மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா we have very few authors. ஸோ இந்த வந்து நீங்கள் இந்த ஏரியாவை வந்து நீங்கள் ப்ராப்பராக கவர் பண்ணீங்கன்னா கம்மியாக படித்து நிறையா மார்க் வாங்குற ஏரியா. அதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டிவ்லி we have a handful of writers including Chaucer. அண்ட் அந்த டைமில் இருக்கக்கூடிய தீம்ஸ், அந்த டைமில் இருக்கக்கூடிய ஜானர்ஸ், இது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. தட்ஸ் இட். மிடில் இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து தீம்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான தீம்ஸ் தான். ரொமான்ஸு, மொராலிட்டி அண்ட் அலிகரி. ஸோ இங்கே ரொமான்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரம் காதல்னு சொல்லுவோம் இல்லையா, வீரம் காதல்ங்கிற மாதிரி வீரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா what do you call as chivalry, CHIVALRY, chivalry கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் பேர் வித் மை ஹேண்ட் ரைட்டிங். இந்த chivalry கோட்ஸ் அப்படின்னா இந்த நைட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, KNIGTH, அந்த நைட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குதிரை வீரர்கள், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய த கோட்ஸ் ஆஃப் chivalry அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்லாம் போனால் நம்ம கதவை திறந்து விடுறது, அதாவது த ஜென்டில்மேன் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜென்டில்மேனா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறது chivalry அப்படிம்பாங்க. அந்த chivalry கோட்ஸ் வந்து எங்கே ஆரம்பிச்சதுன்னா கிங் ஆர்த்தர் கிட்ட இருந்து தான். கிங் ஆர்த்தர் கிட்ட வேலை செஞ்சவங்க தான் நைட்ஸ்ன்னு மாறினாங்க. அந்த நைட்ஸை பற்றி தான் நிறைய ஸ்டோரிஸ் வந்து மிடில் இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல இருக்கும். ஈவன் இன் சாசர் we have references to knights and squires. Okay, so the popular themes were religious literature, popular events of popular literature, romance, Arthurian legends ன்னு சொல்லுவாங்க, கிங் ஆர்த்தர் ஸ்வார்ட், இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படமாக கூட வந்திருக்கு. அண்ட் allegories is basically, allegories are they are basically a teaching of morals and lifestyle. அவ்வளோதான் allegory. அதுக்கடுத்து மொராலிட்டி, மேஜிக்கு, மிரக்கிள்ஸு, இந்த மாதிரி தீம்ஸில் தான் மோஸ்ட்லி வந்து அந்த போயம்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஓகே, அண்ட் கோத்திக் சர்ச் இஸ் அ சிம்பிள் ஆஃப் மிடில் ஏஜஸ், ஹைட் அண்ட் லைட். ஒரு அதாவது கோத்திக்னு சொன்னாவே யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் டெர்மினாலஜி, இட் இஸ் அ மார்வலஸ் பில்டிங் பட் மார்வலஸ்லி டெரிஃபையிங் திங். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கோத்திக் வேர் கைண்ட் ஆஃப் ஆசம் பேய் பங்களா, அவ்வளோதான். பேய் பங்களா பயங்கர சூப்பராக இருக்கும் வெளியே இருந்து பார்க்க, ஆனால் உள்ளே என்ன இருக்கும், பேய் இருக்கும். ஸோ உள்ளே யாரும் போக மாட்டோம், ஆனால் வெளியே அதை பார்த்தா ஒரு தனி மரியாதை இருக்கும். தட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் கோத்திக் சர்ச்சஸ். சர்ச்சுங்கிறது வந்து புனிதமான இடம் தான், ஆனால் என்னன்னா சர்ச்சுக்குள்ள எல்லாரும் போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ச்சில் இருக்கவங்க தான் பவர்ஃபுல், ஏன்னா அவங்க மட்டும்தான் படிக்க முடியும், அவங்க கிட்ட தான் பொலிட்டிக்கல் பவர் இருக்கும், அவங்க கிட்ட தான் என்ன இருக்கும், எல்லாமே இருக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ சர்ச்சில் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நீங்களும் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், அந்த டைம்ல நீங்க சர்வைவ் ஆக முடியும். Conversion to Christianity. So as I said earlier, there was a constant struggle between the pagan cultures, pagan the worship of nature. So there was a constant kind of ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். யாருக்கு நடுவுலன்னா கிறிஸ்டியானிட்டிக்கும் பேகனிசத்துக்கும் நடுவில்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பவர் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், ரூல் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புத்திஸ்ட் வந்து புத்திஸ்ட் கிங்கா இருந்தாருன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னன் எவ்வளி மக்கள் எவ்வளி. ஸோ இப்போ ராஜா வந்து புத்திஸ்டா இருந்தாருன்னா அந்த மக்களும் என்னவா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, புத்திஸ்டா தான் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முகல் பீரியட்ல வந்து ரொம்பவே முக்கியமா இருந்த ஒரு மதம்னா இஸ்லாம் மதம். மெனி ஆஃப் them were forced to convert to Islamism. I'm not talking about politics. அது வேற. what I'm trying to say is எந்த ரிலீஜனை சேர்ந்த ராஜா வந்து ராஜாவா இருக்காரோ அவருடைய ரிலீஜன் வந்து இட் வில் ஹாவ் அ ஹை ஹேண்ட் இன் தட் பர்டிகுலர் எரா. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆஃப்டர் தௌசண்ட்ஸ், அதாவது 1000 AD இருந்தே ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மாற ஆரம்பிச்சிச்சு. தி ஸ்டார்டட் டு கன்சாலிடேட் எம்பயர்ஸ். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குருமார்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ராஜகுருன்னு. அந்த மாதிரி ராஜகுரு வந்து நாட்டோடைய எந்த ஒரு ரூலையுமே எடுத்துக்க மாட்டாரு. பட் இன்ஸ்டெட் ஹி வில் ஹாவ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் ஆல் த கிங்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் எரா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, யூ கான்ட் அப்போஸ் ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ் அண்ட் யூ கேன் பி அ கிங், பிகாஸ் எனி டைம் they started, people were ready to die in the name of crusades. ஸோ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த காலத்துல ஜிஹாதுன்னு எப்படி சுத்துறாங்களோ அந்த காலத்துல அதை குருசேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, குருசேடுங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. தோஸ் பீப்புள் வேர் ஃபைட்டிங் ஃபார் தியர் லேண்ட், தி ஹோலி லேண்ட்னு சொல்லுவாங்க. ஏப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ், அதாவது ஏப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ் 3 இருக்கு. ஒன்று வந்து கிறிஸ்டியானிட்டி, ஜுடைசம் அண்ட் இஸ்லாம். இதைத்தான் ஏப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ் சொல்லுவாங்க. அந்த 3 இடத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெத்லஹேம், அதாவது இஸ்ரேல் தான் ரொம்ப புனிதமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு தான் பயங்கரமான சண்டையெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்க ரஃபா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்க சாசரை வந்து என்ன பண்ண முடியும், ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ conversion to Christianity was a problem. Britons became Christians in the 4th century. I hope now you get the whole picture. Within 75 years, the island was Christian island. And the first extended specimen of language is the Anglo-Saxon Code of Laws. England included distinguished Church Adam Bede. இந்த பேரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Adam Bede was the first historian of English. Adam Bede. Okay, the first English historian. இதெல்லாம் ஹீரோயிக் வேல்யூஸ். பேசிக்கலி எல்லாம் சண்டைக்காரங்க. ஸோ அந்த ட்ரைப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சம் எலமெண்ட்ஸ் ஆர் பேசிக் எலமெண்ட்ஸ். ஒரு விமன் கிட்ட வந்து ப்ராப்பரா நடந்துக்கிறது எப்படி, அதே மாதிரி தன்னுடைய நாட்டில் யாராச்சும் ஒருத்தங்க செத்துட்டாங்கன்னா அதுக்காக பழிக்கு பழி வாங்குறது. கிறிஸ்டியானிட்டி, ஹீரோயிசம், சேவிங் யோர் கண்ட்ரி, சேவிங் கிரைஸ்ட், சேவிங் த ஹோலி லேண்ட், இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த தீம்ஸ் தட் தே ஹேட் அட் தட் டைம். ஓகே, ஸோ நவ் we'll move on to Chaucer directly. The age of Chaucer. First of all, சாசரோட பீரியட்ல நடந்தது வந்து பாத்தீங்கன்னா, I hope you know the age of Chaucer. Chaucer, he belonged to 1340. He was born in 1340 and he died in 1400. 1400. Okay, மொத்தம் 60 வருஷம். இந்த 60 வருஷத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். 100 years war. 100 years warங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட். இட் ஸ்டார்டட் வித் த டெத் ஆஃப் சார்லஸ் IV of France and he had no direct male heirs. ஸோ இதனால என்னாச்சுன்னா சண்டை யார் யாருக்கு வரும்னா, எட்வர்ட் III of England, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எட்வர்ட் III of England, பிலிப்ஸ் the 6th of Valois and the daughters of Charles IV. ஓகே, டாட்டர்ஸ் தான் இருக்காங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா டாட்டர்ஸ்க்கு அந்த கண்ட்ரி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க பங்காளி வீட்டுல வந்து சண்டை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பங்காளி சண்டை. ஸோ இட் வாஸ் பிட்வீன் பிலிப் the 6th, daughters of Charles IV and Edward III of England. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 100 years warல என்ன நடந்துச்சுன்னா, காம்ப்ளிகேட்டட் லேண்ட் ஹோல்டிங்ஸ் அண்ட் ஃபீல்டி ஆஃப் பிரிட்டிஷ் மொனார்க்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, வில்லியம் I of England, வில்லியம் I, அப்படியே நம்ம earlier I think we spoke about the வில்லியம் த கான்குவரர் நம்ம சொன்னோம் இல்லையா, வில்லியம் த கான்குவரர். பிரிட்டிஷ் மொனார்க்ஸ் ஹெல் லேண்ட்ஸ் இன் பிரான்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஹீ இஸ் த கிங் ஆஃப் இங்கிலாந்து. ஆனா அவருக்கு வந்து பிரெஞ்சு நாட்டில், அதாவது பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹி ஹேட் மெனி ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இவருக்கு தானே சொந்தம். அப்ப என்னங்கிறாரு அந்த ராஜா, தம்பி
நீ வந்து வேற நாட்டுக்கு ராஜாவா இருக்கலாம், ஆனா என் கிங்டத்துல வந்து நீ என்ன பண்ணிருக்க, லேண்ட் வச்சிருக்க, அப்ப எனக்கு வந்து நீ கப்பம் கட்டணும் அப்படிங்கிறாரு. இவர் வந்து ஏன்பா, சரி நான் கப்பம் கட்டுறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, நிறைய பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பல இடங்களை வந்து பிரிட்டன்ல இருக்கவங்க வாங்குறாங்க. இப்ப அதுக்கு வந்து இவங்க ஓனர்ஷிப் கொண்டாடும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துல பிரான்ஸ்ல இருக்கிற பாதி லேண்ட் வந்து இங்கிலாந்துக்காரங்களோட தான் இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. Because they had land holdings in France, they also controlled a significant portion of France over time. Henry II held Normandy, Anjou, main வந்து again பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான இடம் நான்டஸ், அக்விட்டின் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிரிட்டனி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்டர்ல இருக்கும், பிரான்ஸ் அண்ட் இங்கிலாந்து பார்டர்ல இருக்கும். This continued till the rule of Richard II, the last rule of Chaucer's lifetime, and the house of Plantagenets. So Plantagenets earlier நம்ம அந்த கிங்டம் பத்தி பார்த்தோம். அண்ட் ரிச்சர்ட் த செகண்ட் வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. 100 years வார் முடிஞ்சிடும். 100 years வார் முடிஞ்சோடனே வந்து பாத்தீங்கன்னா 100 வருஷம் போர் நடந்தா என்ன ஆகும், ரொம்ப போண்டி ஆயிடுவாங்க ரெண்டு பேரும், பிரான்ஸும் சரி இங்கிலாண்டும் சரி. நவ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல தி ஸ்டார்டட் another ப்ராப்ளம், தி வார் ஆஃப் ரோசஸ். தெர் இஸ் தி ஹவுஸ் ஆஃப் லங்காஸ்டர் யார்க்ஷயர்னு சொல்லிட்டு வார் ஆஃப் ரோசஸ். அது என்னங்கிறத பிரீஃபா படிச்சுக்கோங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டையாகி கடைசியில என்னாச்சு, we had a proper country or consolidation of England. அது வந்து அப்பதான் ப்ராப்பரா நடந்துச்சு. இப்போ கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்சஸ்ல முக்கியமான ஒரு விஷயம் வந்து எல்லா லிட்ரேச்சர்லயும் அந்த டைம்ல ப்ரொடியூஸ் பண்ண எல்லா லிட்ரேச்சர்லயுமே we had this one element, that is black death, coming again and again. 1340s வச்சுக்கோங்க. 1340sல ஆரம்பிச்சு 50s வரைக்குமே வந்து ஆல்மோஸ்ட் 10 years திடீர்னு பிளேக் வந்துடும், கொத்து எல்லாம் செத்துருவாங்க. அண்ட் அந்த டைம்ல நிறைய பேர் செத்தனால அதுக்கு வந்து பிளாக் டெத்னு பேர் வச்சாங்க. And it hit England in 1349. Actually, it is 1348, but end of 1348 1349 நீங்க கொடுத்திருக்காங்க, and resulted in the death of about 1/3 of the population. Everyone was susceptible, and the lower classes suffered great losses in terms of numbers. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வேலை செய்யறதுக்கே ஆள் இல்லை, ஏன்னா கூலிக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. டிக்ளைன் ஆஃப் த ஃபியூடல் சிஸ்டம். ஸோ நம்ம இந்த சர்ஃப் டம் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோமா, சர்ஃப்ஸ், இவங்க யாருன்னா பண்ணையக்காரர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இவங்க வந்து அடிமைகள் கிடையாது, ஆனா பண்ணையத்துக்கு வரவங்க. சர்ஃப் டம் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த சர்ஃப்ஸ் எல்லாருமே பாதி இறந்தனால இப்ப இந்த ஃபியூடல் சிஸ்டம் வேலையை செய்ய மாட்டேங்குது. பண்ணையத்துக்கு ஆள் வந்தாதானே உங்களுக்கு பண்ணையே இருக்கும், பண்ணையார் இருப்பாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லைங்க நாங்க பண்ணையத்துக்குலாம் வரல, எங்களுக்கு பக்கத்து ஊர்ல நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு they started to move out. So இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, serfs they started to move to estates and towns. So this significantly affected the feudal system. Increase of violence and interest in violence. Art and literature frequently mirror society. Again, travel was one of the themes. Okay. இது வந்து 100 years war ஓடது. Just take a look. Beginning of 100 years war, 1327 to 1377. Mother, grandmother, both were the daughters of England, France, etc., descendants of Charles IV of France. ஓகே, இது வந்து சாசரோட கெரியர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, poet patronized by royalty. He lived during the period of 3 kings. Chaucer lived during the period of 3 kings, son of Edward III, Richard II, Henry IV. இவங்க எல்லாத்துக்கும் ஒரே கனெக்ஷன் வந்து பிரின்ஸ் ஜான் ஆஃப் காண்ட். இந்த ஜான் ஆஃப் காண்ட்ங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சாசரோட பேட்ரன். அவரோட ஒய்ஃப், ஜான் ஆஃப் கான்ஸ் தேர்ட் ஒய்ஃப், பிளான்ஷே அப்படின்னு அவங்க பேரு, மேடம் பிளான்ஷே. இவங்களோட டெத்துக்கு வந்து நம்ம தலைவர் ஒரு பாட்டு எழுதுவாரு, அதை பத்தி வில் பி டிஸ்கசிங் இன் அ வைல். ஸோ சாசர் வந்து பாத்தீங்கன்னா he was one of the most influential poets or people or what do you call it, the diplomats of the particular time. அவர் செய்யாத வேலையே கிடையாது. பணம் எங்கெங்கெல்லாம் இருக்குமோ, பவர் எங்கெங்கெல்லாம் இருக்குமோ எல்லா இடத்துலயும் சாசர் வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து லாயரா இருப்பாரு, அதுக்கப்புறம் வேரியஸ் டிப்ளமேட்டிக் பொசிஷன்ஸ்ல வந்து இங்கிலாண்டோட தூதுவரா பிரான்ஸ்க்கும் இட்டாலிக்கும் போயிருப்பாரு. தட்ஸ் ஹவு ஹி காட் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி இட்டாலியன் அண்ட் பிரெஞ்ச் ரைட்டர்ஸ். ஓகே, லிட்டரரி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஜியோஃப்ரே சாசர். ஜியோஃப்ரே சாசர் வந்து ஏன் நம்ம ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கோம்,
இத்தனை தூரம் ஏன்பா இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் தேவையானா இத்தனை இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எரா. அதாவது காலே வைக்க முடியாத இடத்துல காலூனி நின்ன முதல் ஆள் யாரு அப்படின்னா சாசர் தான். இங்கிலீஷ்ங்கிற ஃபர்ஸ்ட் லாங்குவேஜே கிடையாது, பியோவுல்ஃப் தான் இருந்துச்சு. பியோவுல்ஃப் எல்லாம் ஓல்டு இங்கிலீஷ் படிச்சீங்கன்னா சுத்தமா புரியாது. ஏன்ப்பா இது என்ன இங்கிலீஷாப்பா அது அப்படின்னு கேட்பீங்க. ஆனா சாசர் அந்த டைம்ல தான் என்ன பண்ணுவாருன்னா, இட்டலியில இருந்து கொஞ்சம், பிரெஞ்சுல இருந்து கொஞ்சம், இங்கிலீஷ்ல இருந்து கொஞ்சம், ஆங்கிலோ சாக்சன்ஸ்ல இருந்து கொஞ்சம்னு இந்த ஈஸ்ட் மிட்லண்ட் டைலக்டை ரொம்ப ஃபேமஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம பேசுற இங்கிலீஷ்க்கான அடித்தளத்தை அவர் தான் கொடுத்திருப்பார். ஸோ த பேஸ் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் வாஸ் லெட் பை சாசர், நாட் ஒன்லி ஃபார் லாங்குவேஜ் பட் ஆல்சோ ஃபார் லிட்ரேச்சர். ஸோ அதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா ஹீஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். And the Canterbury Tales feature almost every type of medieval narrative. So I hope you know Chaucer wrote the Canterbury Tales, and development of language wrote in Middle English. Extensive writing led to standard language which developed into modern English. நெக்ஸ்ட் இந்த குரூசேட்ஸ் பத்தி எல்லாம் நம்ம சொன்னோம். இங்க பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் குரூசேட், செகண்ட் குரூசேட், தேர்ட் குரூசேட், ஃபோர்த்து குரூசேட் ஆஃப் ஃபெட்ரிக்னு நடந்துட்டே இருக்கும். எல்லா குரூசேட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் வந்து நிற்கும். இங்க நம்ம டர்க்கி கிட்ட வந்து நிற்கும். கான்ஸ்டன்டினோபிள் வாஸ் கேப்சர்ட் பை த டர்க்ஸ். இது பிளாக் சி. நீங்க மேப் எடுத்து ஒரு தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இங்கிலாந்து இங்க இருக்கு, ஒரு நிமிஷம். திஸ் இஸ் பிளாக் சி. இங்கதான் வந்து இங்கிலாந்து இருக்கு, இங்க பிரான்ஸ் இருக்கு. ஸோ நவ் இதுதான் இட்லி. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஆளுகளும் கிளம்பி இங்க போய் சண்டைக்கு போவாங்க. கிட்டத்தட்ட இஸ்ரேல் வரக்கூடிய ஏரியா இது. இங்கதான் இஸ்ரேல் இருக்கும், த வெஸ்ட் பேங்க். இந்த ஏரியாக்காக தான் சண்டை போடுவாங்க. தெரியுதா, ஜெருசலம். இந்த ஜெருசலத்துக்காக தான் சண்டை போடுவாங்க. இட் வாஸ் கன்சிடர்ட் டு பி தி ஹோலி லேண்ட். ஸோ அந்த ஹோலி லேண்டை பிடிக்கணுங்கிறதுக்காக ஈஸ்டும் வெஸ்ட்டும் சண்டை போடுன்னு போட்டிருக்கோம். அதுக்கு பேர் தான் என்னது, குருசேட்ஸ். இந்த குருசேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 வருஷத்துக்கு பக்கமா நடக்கும். 1095ல இருந்து 1291 வரைக்கும். இப்ப கேண்டபரி டேல்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் குருசேட் பத்தி பேசுறீங்கன்னா, கேண்டபரி டேல்ஸ்ல we have lot many mentions of crusades. நிறைய இடத்துல வந்து அந்த ஹோலி குருசேடை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிலீஜன் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் அட் த டைம். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கேண்டபரி டேல்ஸ்ல வந்து we have totally, it's a cross section of the medieval British society. Tales told by the members of clergy, nobility, working class and knights, men and women. ஸோ கேண்டபரி டேல்ஸ் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல முதற்காப்பியம்னு சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் வந்து ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்டா சொல்றோம்னா, குடிமக்கள் காப்பியம்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு ஏன் குடிமக்கள் காப்பியம்னு பேர் வந்துச்சு? ஒரு சாதாரண ஃபேமிலியில பிறந்த ஒருத்தனை ஒரு கிங் வந்து தெரியாம தப்பா தண்டிச்சுட்டாரு. அவர் தப்பா தண்டிச்சாலும் அதை எதிர்த்து, அந்த கிங்கையே எதிர்த்து ஒரு காமனர் வந்து கேள்வி கேட்கறாங்க. யாரு? கண்ணகி. அவங்க கேட்டு அந்த கிங் வந்து she punished the king. ஸோ ஒரு காமனர் ஒரு கிங்கை வந்து என்னெல்லாம் பண்ண முடியும் ஒரு சொசைட்டிலன்னு சொல்றதுனாலதான் என்ன ஆகுது, இட்ஸ் அ காமன் மேன் ஸ்டோரி. குடிமக்கள் காப்பியம், முதற் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேண்டபரி டேல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் அன் எக்ஸாக்ட் சாம்பிள் ஆஃப் த பர்டிகுலர் கல்ச்சர். இந்த கான்டெம்பரரி கல்ச்சருடைய ஒரு சாம்பிள் தான் நம்ம சொல்லணும். ஓ, அந்த காலத்துல இப்படிதான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் விட்டுட்டு போன ஒரு சாம்பிள். இந்த பர்டிகுலர் ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா we have totally 29 கேரக்டர்ஸ். ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு டிசைனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபையா இருப்பாங்க, இன்னொரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா தர லோக்கலா இருப்பாங்க, இன்னொரு கேரக்டர் ரெண்டுக்கும் சமமா அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ we have people and characters from all the circles. Okay. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் தாமஸ் பெக்கெட்ஸ் கான்ட்ரோவர்சி. இந்த ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டர்பரி, இந்த கேண்டர்பரிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு புனித ஸ்தலம். அந்த ஸ்தலத்தை வந்து இவங்க எல்லாரும் தரிசிக்க போறாங்க. இப்போ எப்படி நம்ம ஊர்ல காசிக்கு போறோம், அந்த மாதிரி வந்து செயின்ட் தாமஸ் பெக்கெட்ஸ் ஷ்ரைன் அப்படிம்பாங்க. அந்த ஷ்ரைனை வந்து போய் பார்க்கணும். எப்படி எல்லாம் ஷீரடி ஷ்ரைன் போறாங்க, அந்த மாதிரி வந்து எல்லாம் செயின்ட் தாமஸ் பெக்கெட்டுக்கு போவாங்க. இந்த காலத்துல ட்ரெயின் ஃபிளைட் இருக்கு, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குரூப்பா டூர் போவாங்க. ஸோ அந்த டூர்ல இருக்கக்கூடியவங்க பண்ணக்கூடிய கலாட்டா தான் இந்த கேண்டபரி டேல்ஸோட ஸ்டோரி. ஓகே.
Chaucer wrote a background. He's called as the father of English poetry, a phrase that makes stuffy sort of writer. He wrote Parliament of Fowls, Troilus and Cressida. Chaucer's masterpiece is okay, Legend of Good Women and the Canterbury Tales. Chaucer was a man of the world who knew how a variety of people spoke and acted. The knowledge was invaluable to his writing. 17,000 lines of vivid poetry. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா புக் ஆஃப் டச்சஸ் அண்ட் ரோமன் டிலாரோஸ். இது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு பிரெஞ்சு ட்ரெடிஷன் மேல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபுளுன்ஸ்னால தான் என்னாச்சு, சாசர் வாஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் திஸ் லிட்ரேச்சர். சாசரோட பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ரஃப்லி யூ கேன் மேனேஜ் இன்டு 3 பிக் குரூப்ஸ். ஸோ ரஃப்லி 3 பீரியடா வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மொமெண்ட், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்டாலியன் பீரியட், அப்புறம் பிரான்ஸ், அதுக்கு அடுத்து இங்கிலீஷ் பீரியட். இந்த டொனேஷன்ல தான் என்ன, இந்த க்ரோனாலஜில தான் வந்து என்ன இருக்குன்னா அவரோட ஒர்க் எல்லாமே போயிருக்கும். இங்கிலீஷ்ல வந்து அவர் கடைசியா எப்போ எழுதுவார்னா 1380s பூர்வார். 1380s வந்து 1400 அவர் இறந்துருவார். ஸோ அந்த லாஸ்ட் 20 பீரியட்ஸ் தான் வந்து இங்கிலீஷ் பீரியட். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் அண்ட் இட்டாலியன் பீரியட்ஸ். ஓகே, ஸோ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். Chaucer வந்து பாத்தீங்கன்னா once he was abducted by the people, like when he was in France he was abducted by the enemies and he was given a ransom by the king. அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு போஸ்ட்ல இருந்தவர். So this post enabled him to travel again, which is one of the important themes of the particular century. The medieval period வந்து travel was important, morality was important, church was important, religion was important. இது எல்லாத்தையும் வந்து இவர் பண்ணனால தான் என்ன ஆயிடுச்சு, கேண்டர்பரி டேல்ஸ் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கான காரணம் இவருக்கு வந்து லைவா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஹி டிராவல் டு லாட் மெனி பிளேசஸ், சா லாட் மெனி பீப்புள். அது எல்லாத்தையுமே அவர் கேண்டர்பரி டேல்ஸ்ல கொண்டு வந்திருப்பாரு. That's why it is called as a literary achievement or literary masterpiece for several reasons. First, it's a marking of a new tradition. Chaucer was the writer to use English in major literary work. Before him, literature was composed in Latin and French. ஏன் சாசர் பெரிய தௌலத்து நம்ம சொல்றோம்னா, he did really a great work. என்னன்னா, do you remember what I said about France? France was the cultural capital and Italy was the capital of poetry and arts. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின்லையும் ஃப்ரெஞ்சில் மட்டும்தான் லிட்ரேச்சர் கம்போஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் தலைவர் தான் என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் வந்து கொண்டு வராரு. அண்ட் அவர் கொண்டு வந்த டைலக்ட் எது, ஈஸ்ட் மிட்லேண்ட் டைலக்டா வெஸ்ட் மிட்லேண்ட் டைலக்டா? மிட்லேண்ட் டைலக்ட். இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஈஸ்ட் மிட்லேண்ட் டைலக்ட் சாசர். Chaucer's work 29 pilgrims traveled to Canterbury to visit the shrine of Saint Thomas Becket. And when Chaucer's pilgrims first meet at inn, இந்த inn பேர் வந்து பாத்தீங்கன்னா டபார்ட் இன், TABARD, டபார்ட் இன். இந்த இன்னுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்திரம். இந்த இன்னல தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த 29 பேரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டே பண்ணுவாங்க. அங்க ஸ்டே பண்ணும்போது தான் அந்த இன்னல இருக்கக்கூடிய இன்கீப்பர் ஹாரி பெய்லி அண்ட் இந்த ஏரியா பேரு சவுத் வார்க். இதெல்லாமே வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. சவுத் வார்க், அந்த இன் பேர் வந்து டபார்டு இன், அந்த இன்னோட ஓனர் பேரு ஹாரி பெய்லி. இப்போ என்னன்னா, இப்போ எங்கேயாச்சும் நீங்க ரொம்ப தூரம் போகணும் நடந்து போனா, ஏன்பா இவ்வளவு தூரம் நடந்து போறோம், சும்மா ஏதாவது பாட்டு பாடுங்க இல்லை பேசிட்டு வாங்க அப்படிம்போம்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மொத்தம் 30 பேர் இருக்கோம், 29 பேர் இருக்கோம், நம்ம என்ன பண்றோம்னா சும்மா ஏன் நடந்து போகணும், பேசுற அதாவது கலப்பு தெரியாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவோம். நீங்க எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொன்னீங்கன்னா அதுக்குள்ள ஊர் வந்துடும். திரும்பி வரும்போது ஆளுக்கு திரும்பி இன்னொரு ஸ்டோரி சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸோ மொத்தமா நீங்க 2 ஸ்டோரி தான் சொல்லுவீங்க, பட் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும், ஃபுல்லா டைம் பாஸ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆல் த கேரக்டர்ஸ் தே ஸ்டார்டட் அண்ட் தே அக்ரீட் அண்ட் தே ஸ்டார்டட் டு சே த ஸ்டோரி. ஓகே, Chaucer's pilgrims are well-rounded characters with personalities and past. As critic, not a whisper, not a word. இது வேண்டாம். Canterbury Tales uses frame tale.
இங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாசர்னு சொன்னாவே கேண்டபரி டேல்ஸ். கேண்டபரி டேல்ல வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா, இட் இஸ் இந்த ஃபார்மேட் ஆஃப் ஃப்ரேம் டேல்ஸ் விச் ப்ரொவைட்ஸ் a vehicle or frame for telling other stories. சட்டைக்குள்ள சட்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கதைக்குள்ள இன்னொரு கதை. The frame is about a pilgrimage, a trip made to holy place for religious reasons or just for fun and adventure. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு பாத யாத்திரையா போயிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு இடத்துக்கு, புனித யாத்திரை. அந்த யாத்திரையில வரவங்க வந்து பேசுறது அவன் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவான். நீங்க வந்து இந்த சாமி படங்கள்ல கூட இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் நிறைய வரும். அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, ஒட்டுக்கா கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க. எல்லாம் பஸ்ல போக 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 அவன் ஸ்டோரி அவன் சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். அதை வந்து ஒரு படமா எடுத்து வச்சிருப்பாங்க. அதுதான் ஃப்ரேம் டேல். Chaucer was born in middle class wine merchant's family, and he was a page in the royal household. Then he was under the patronage of John of Gaunt. இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. Chaucer was a court official. During his career, he traveled abroad on diplomatic missions and was therefore exposed to both French and Italian culture and literatures. இப்போ என்னாச்சுன்னா, இவர் பார்த்து வியந்து படிச்ச எல்லாத்தையும் இங்கிலாந்துக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஓகே, அதுதான் வந்து என்னாச்சு, that made him produce literature in England. So he served in military, he served in diplomatic turns. 1341 and 1400, birth and death of Chaucer. He was considered a commoner but buried in Westminster Abbey. ஸோ வெஸ்ட்மினிஸ்டர் அபே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் போயட்ஸ் கார்னர். இவர் தான் ஃபர்ஸ்ட் அங்கே பதப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்னாச்சு, போயட்ஸ் கார்னருங்கிறதே அங்கே வந்து உருவாச்சு. வெஸ்ட்மினிஸ்டர் அபேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பாஷையில மெரினா பீச்சில் சமாதி மாதிரி எல்லாருக்கும் கிடைக்காது. ஒன்லி ஃபார் வெரி ஃபியூ பீப்புள். இட் இஸ் அன் ஆனர் ஃபார் தோஸ் பீப்புள். ஸோ Chaucer spoke in Middle English, a result of mixing of Old English and Anglo-Saxons with Old French of the Normans. இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப ஏன் சொல்லிட்டே இருக்கோம்னா, லிங்குவிஸ்டிக்ஸ்லயும் இது வந்துகிட்டே இருக்கும். Definitely you can expect a question on Middle English, Old English and the Norman accents. So East Midland dialect, Anglo-Saxon English plus Old French of the Normans. நார்மன்ஸ்னாவே பிரெஞ்சு தான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we have many characters. அதில் வந்து முக்கியமான சில கேரக்டர்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். The knight's character, he was modest and prudent, meek as a maid, no oath or indecency ever passed his lips. நைட்னாவே ரொம்ப நல்லவருங்க, அவ்வளோதான். அதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. He was the flower of chivalry. Chivalry, இப்போ தான் நான் சொன்னேன், chivalry is a code for a gentleman. He was a true and noble knight. நைட்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாணயமா நேர்மையா வீரமா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த பதவி கிடைக்கும். அதுதான் வந்து எனக்கு அந்த நைட் வந்து எப்பவுமே ஒரு பெரிய ஸ்வாடை வந்து கேரி பண்ணிட்டே இருப்பாரு. இதெல்லாம் சம் ஆஃப் தி attributes to a knight. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யோமன். யோமன் இஸ் a person who serves the knight. யோமன் அப்படின்னாவே வந்து ஒரு சர்வன்ட்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து இவர் என்ன பண்ணுவார்னா, ஹேர் க்ளோஸ்லி cropped, brown as a smoked ham, on his arm he wore a glittering arm guard and a small shield. நைட் பெரிய ஷீல்டு வச்சிருப்பாரு, இவர் ஸ்மால் ஷீல்டு வச்சிருக்காரு. தட்ஸ் இட். ஒய்ஃப் ஆஃப் பாத், இவங்க தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். இவங்க வந்து உலகம் சுற்றும் நாயகி, வாலிபன் மாதிரி வாலிபி. இவங்களுக்கு மொத்தம் 5 ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஷி வாஸ் கேப் டூத். கேப் டூத்னா உங்களுக்கே தெரியும், அந்த கேப் வந்து அவங்க பல்லுல வந்து அப்படியே தெத்து பல்லு மாதிரி இருக்கும். பல்லெல்லாம் விரிஞ்சு ரொம்ப அகோரமா காட்சி தருவாங்க. இது ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு மொத்தம் 5 ஹஸ்பண்ட். ஆனாலும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லேட்டஸ்ட் ஹஸ்பண்டுக்கு டாட்டா சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப காமெடியான ஒரு கேரக்டரை அவங்களை பிளேஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. பட் இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், ஷி வாஸ் ஈஸி லாஃப் அண்ட் வாஸ் அஃபபிள் வித் எவ்ரி ஒன். இதை வந்து ஏன் இங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதுவும் ஒரு லேடி வந்து எப்பவும் ரொமான்டிக்கா பியூட்டிஃபுல்லா காமிக்க வேண்டிய ரைட்டிங்ல ஏன் வந்து இவர் இப்படி பண்றாரு அப்படிங்கறது வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். Wife of Bath was an example for a free woman at that particular time. Free woman, I mean an authentic woman who has her own authenticity. இந்த அம்மா என்ன பண்ணுனா, ரொம்ப தைரியமா
தன்னிச்சையா செயல்படக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு ஒரு அடையாளமா தான் அவங்கள வந்து என்ன பண்ணியிருப்பாரு அவரு காமிச்சிருப்பாரு. ஸோ திஸ் ஷோஸ் த medieval ages situation or condition of women in medieval age. Okay. இவங்களோட கேரக்டர் பத்தி ரொம்ப டீடைலா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்பாரு. பட் இந்த கொஸ்டினை வந்து நான் ஏன் மறுபடி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஷி ஹேஸ் கேப் டூத். அதை வந்து ரொம்ப வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாரு, எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஷி வாஸ் அன் ஏவிட் டிராவலர். ஹேஷ்டேக் வேண்டர்லஸ்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, a person who loves to travel வந்து வேண்டர்லஸ்ட்னு சொல்லுவோம். ஷீ இஸ் அ வேண்டர்லஸ்ட். அண்ட் பார்டனர் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர்னா, இவர் வந்து காசு வாங்கிட்டு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல மனுஷன், அவ்வளவுதான். அதாவது இவர் பேசிக்கலா மற்றவங்கள மன்னிக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா, காசு வாங்கிட்டு சரிப்பா இத்தனை பாவம் பண்ணியா இவ்வளவு காசு கொடு, உனக்கு வந்து நான் மன்னிப்பு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் மங்கு, தி ஸ்கொயர் வந்து யாருன்னா நைட்டோட பையன், ஃப்ரையரு, அதுக்கு அடுத்து தி நன்ஸ், பிரைரஸ், தி ஷிப்மேன், தி மில்லர், பார்சன், இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. மொத்தம் 29 கேரக்டர்ஸ், அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சில கொஸ்டின்ஸ் நம்ம போறோம். அதுக்கு முன்னாடி I would like to give some detailed analysis of Chaucer's work. So works of Chaucer நம்ம பார்த்தோம்னா, Book of Duchess. Just a minute. Book of Duchess. இது வந்து பாத்தீங்கன்னா 1370. இது வந்து இந்த புக் ஆஃப் டச்சஸ் எதுக்காக எழுதியிருப்பாருன்னா, டெத் ஆஃப் பிளான்ச், டெத் ஆஃப் மேடம் பிளான்ச். This is also, Book of Duchess is also called as the death of Madame Blanche. It was in 1370. இது எதுக்காக வந்து இது நடக்கும் அப்படின்னா, ஜான் ஆஃப் காண்ட், இவருடைய பேட்ரன் ஜான் ஆஃப் காண்ட், GAUNT, இவரோட ஒய்ஃப் இறந்திருப்பாங்க. அதுக்கு வந்து மோன் பண்ணி தான் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, த டெத் ஆஃப் புக் ஆஃப் டச்சஸ் வந்து அவர் எழுதியிருப்பார். ஸோ இட் இஸ் பேசிக்கலி அபவுட் a dream and vision. Okay. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். இது வந்து 1382 பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், FOWLES இருக்கும், சில இடத்துல LS இருக்கும். த ரைட் ஸ்பெல்லிங் இஸ் LES. இது வந்து ஓல்டு இங்கிலீஷ்ங்கிறனால. பட் இப்போ வந்து ஃபவுலுங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்னா FOWL தான் சொல்லுவோம். ஃபவுல்னா அந்த பேர்ட்ஸ். இதோட தீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு தீம். எதுனா, இட்ஸ் ஆல் அபவுட் வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டே. இது பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். இது வந்து என்னன்னா, நம்ம பொண்ணு பார்க்கறதுக்காக இது சொல்லுவோம் இல்லையா, சுயம்பரம், அந்த மாதிரி இந்த பேர்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்னா அசம்பிள் ஆயிருக்கும். ஒரு பார்லிமெண்ட் மாதிரி அசம்பிள் ஆகி தே வில் பி சர்ச்சிங் ஃபார் தியர் மேட். இந்த மேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கிறக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இதை பண்ணணுங்கிறக்காக இந்த பார்லிமெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் திஸ் இஸ் கால்ட் அஸ் பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். ஸோ அகெயின் பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் 1382. சரிங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். மொத்தம் சாசர் வந்து 2 அன்பினிஷ்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அன்பினிஷ்ட் ஒர்க். ஒன்று வந்து த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், இன்னொன்று வந்து தி கேண்டர்பரி டேல்ஸ். இந்த 2 ஒர்க் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சாசர்னு சொல்லுவாங்க. கேண்டர்பரி டேல்ஸ், தோ இட் வாஸ் கன்சிடர்ட் டு பி a masterpiece, still
it is an incomplete work. Okay, இது வந்து இட்டாலியன் பீரியட்ல எழுதுனது. நான் earlier சொல்லியிருக்கேன், Chaucer's life can be Italian period, the French period and the English period. ஓகே, இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. French period வந்து பார்த்தீங்க அப்படின்னா it will be till 1370. Italian period till 1382 and English period till his death in 1400. So French period, Italian period and English period. 5 ன்னு வச்சுக்கோங்க. French period, Italian period and English period. இந்த சீக்வன்ஸ்ல எழுதிட்டீங்கன்னா it will be easy for you people. ஓகே, ஸோ ஃப்ரெஞ்ச் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் டி லா ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் அவரோடது இருக்கும். ரோமன் டி லா ரோஸ், அது வந்து 1370s அவர் எழுதின ஒரு ஸ்டோரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பொக்காஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இட்டாலியன் ரைட்டர், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்தது பொக்காஷியோ. பொக்காஷியோ வந்து பார்த்தீங்கன்னா டெக்கமெரான் அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பாரு. இன்ஃபேக்ட் டெக்கமெரானும் ஒரு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும். அதை விட்டா இல் பிலாஸ்ட்ராட்டோ, இல் பிலாஸ்ட்ராட்டோ அப்படிங்கிற ஒரு ஒர்க் இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, சாசரோட லைஃப்ல ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாசரோட கிரேட்டஸ்ட் ஒர்க்ஸ்ன்னு சொல்றதுல கேன்டர்பரி டேல்ஸ், அதுக்கடுத்து ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடே அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கு. ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடே, ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிட். ஸோ இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒர்க்கு. இந்த ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா it was a long narrative poem, a long narrative poem. A long narrative poem. இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடே, ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடே டிஎன்சின்னு வச்சுப்போம். இது வந்து ஒரு லாங் நரேட்டிவ் போயம். அதையும் விட இம்பார்ட்டண்டா இன்னொரு விஷயம் என்னன்னா இட் இட் இன்வால்வ் தி ரைம் ராயல் ஸ்டான்ஜாஸ். சாசர் அப்படின்னாவே ரைம் ராயல் ஒன்று இருக்கும், அதை விட்டா ஓட்டோவா ரிமா இது ஒன்று இருக்கும். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சாசருடைய ரொம்ப மேக்னிஃபிஷியன்டான, இல்ல அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஸ்டான்சாஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அவர் எழுதியிருப்பாரு. ஸோ ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் புக் ஆஃப் டச்சஸ், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், தி ஹவுஸ் ஆஃப் ஃபேம், ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடே, அதுக்கடுத்து கேன்டர்பரி டேல்ஸ், இது எல்லாமே வந்து சாசருடைய ஒர்க். அண்ட் ஆல்சோ த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன், த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன், இதுவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பெரிய ஃபேமஸான விமனை பத்தின ஸ்டோரிஸ், லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா த நைட்ஸ் டேல். நைட்ஸ் டேல் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் சாசர்ஸ். இந்த ப்ரொலாகு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேன்டர்பரி டேல்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் தான், பட் தே பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ப்ரொலாகும் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபேமஸ் ப்ரொலாக். இப்படி ஒரு ப்ரொலாக் யாரும் பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருப்பாரு. அந்த இன்ட்ரோ சாங்னால தான் என்ன இருக்குன்னா அந்த மொத்த ஒர்க்குமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கும். ப்ரொலாக் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா? ப்ரொலாகு எபிலாகுங்கிறது வந்து ப்ரொலாக்னு வருது ஒரு 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 ஒர்க்கோட ப்ரேயர்ல வர்றது ப்ரொலாகு. அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றது வந்து எபிலாக்.
epilogue. Okay. So in the Knight's Tale வந்து பாத்தீங்கன்னா it inspired William Shakespeare and Fletcher. Shakespeare and Fletcher, John Fletcher, to write the two noble kinsmen. The two noble kinsmen அப்படிங்கிற ஸ்டோரியவே வந்து என்ன பண்றாங்க இவங்க எழுதுறாங்க. யாரு? வில்லியம் ஷேக்ஸ்பியர். எதுவும் அதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து யார் கொடுத்திருப்பான்னா சாசர். ஓகே. ஸோ நவ் வில் get into the questions. Try to answer these questions. Who was the prominent English poet and the author during Age of Chaucer? ரொம்ப ஈஸி. ஏஜ் ஆஃப் சாசர் அவனே சொல்லிட்டான். ஸோ சாசர் ஆப்வியஸ்லி. The Chaucer is best known for writing which famous literary work? The Canterbury Tales. The age of Chaucer is generally considered to be during which century? இங்கே தான் நம்ம டெக்னிக்கலாக ரொம்பவே பார்க்கணும். அவர் வாழ்ந்தது 1340 to 1400. ஓகே. ஸோ 1340 it is 14th century. So he died before 15th century. So age of Chaucer is 14th century. Which king ruled England during the age of Chaucer? மொத்தமா 3 கிங்ஸ் சாசர் பார்த்துருப்பாரு. பட் ஏஜ் ஆஃப் சாசருக்கும் போது 1340 to 100 தான், நம்ம 1400 மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ இட் இஸ் கிங் ரிச்சர்ட் தி செகண்ட். Chaucer's Canterbury Tales is written in which language? நான் முதலே சொல்லியிருக்கேன், Chaucer knows 3 languages. He is well versed in Italy. There is Latin, French and Italian, and also English. Latin. இப்போ நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருப்போமே அவர் எந்த இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாருன்னு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் மாதிரி தெரியும், ஆனா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ் மிடில் இங்கிலீஷ்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதுவீங்க? மிடில் இங்கிலீஷ்னு எழுதக்கூடாது, ஓல்டு இங்கிலீஷ்னு எழுதக்கூடாது, பிரெஞ்சுன்னு எழுதக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? யோசிக்கணும். ஈஸ்ட் மிட்லாண்ட் dialect. East Midland dialect, it originated during Old English period, but it was at the top or at the culmination point during Middle English period. So Chaucer's Canterbury Tales was written in Middle English period. It was around 1382 he starts this work, and before he completes the work he dies. Okay. Which pilgrimage site do the characters in Canterbury Tales intend to visit? இங்கே நான் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுக்கல, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் கொடுத்துருக்கேன் டாப்பிக்கை, ஐ மீன் ஆப்ஷன்ஸை, ஸோ தட் இட் கன்ஃபியூசஸ் யூ அ லாட். தி ஆன்சர் இஸ் Canterbury Cathedral. It is Saint Thomas Becket's shrine of Saint Thomas Becket. ஓகே, அதான் வந்து என்னது Canterbury Cathedral. Which social class does Chaucer satirize in the Canterbury Tales? எந்த சோஷியல் கிளாஸை வந்து இவர் இது பண்ணியிருப்பாருன்னா கிளர்ஜிமென். அதான் சொன்னேனே, பார்டனர், நன்ஸ், பிரீஸ்டேல், பார்சன், அப்புறம் நன்ஸ் டேல், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. POPARSON, அதுக்கப்புறம் நன்னு, பிரயரஸ்ன்னு நம்ம யார் யாரை மனசுல திட்ட முடியுமோ அவங்க எல்லாத்தையும் படத்துல திட்டுவோம் இல்லையா, ஜோக் பண்ணி. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நம்ம தலைவர் வந்து கலாய்ச்சி வச்சிருப்பாரு. யாரைய? கிளர்ஜிமென்னா people who are related to churches. Chaucer served as a diplomat during his lifetime under which king? நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நீங்க ஐ மீன் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த கொஸ்டின் நீங்க ப்ராப்பரா ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா இதையும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஈஸியா ஆன்சர் பண்ணிருப்பீங்க. The king who ruled England at that time was King Richard II.
ஆனா இங்க வந்து served as a diplomat during his lifetime under which king? King James the First. Okay. Next, Chaucer's poetic style was heavily influenced by which European literary tradition? It's a technical question. இந்த 4 டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா கிரீக் எபிக்ஸ் வந்து he was of course influenced by the Greek writers, பட் அதை வந்து அவர் ஃபாலோ பண்ணல. இட்டாலியன் சோனட்ஸ், பட் சாசர் வாஸ் நாட் அ சொனட்டியர். ஜெர்மன் பேலட்ஸ் வந்து அவர் என்னைக்கும் யோசிச்சு கூட பார்க்கல. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃப்ரெஞ்ச் ரொமான்ஸ். ஃப்ரெஞ்ச் ரொமான்ஸ். ஸோ how many tales consist of how many individual tales told by pilgrims? 30. 29 பில்கிரிம்ஸ். நரேட்டர் வந்து ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அது வந்து மொத்தமா சேர்த்து 30 கதை. நெக்ஸ்ட், which character in Canterbury Tales is a symbol of greed and corruption in church? Greed and corruption. அதான் சொன்னேன், நீ எத்தனை பாவனா பண்ணிக்கப்பா, நான் காசு மட்டும் தந்துரு. பாடனர். நைட் வந்து ரொம்ப நல்லவர். ஸ்கொயர் வந்து ஜெமினி கணேசன், அதாவது காதல் மன்னன். He was a youth guy who was into this passionate romance. Knight is a mature old man who is a man of his word, who follows chivalry codes. ஸோ நைட் ஆகணுங்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது நீங்கள் ஸ்கொயராக இருந்து அதுக்கப்புறம் தான் நைட் ஆக முடியும் ப்ரொமோஷன் வந்து. ஸோ ஸ்கொயர் வாஸ் த சன், நைட் வாஸ் த ஃபாதர். ஒய்ஃப் ஆஃப் பாத் வாஸ் அன் avid traveler. She had a very ugly face, gap toothed, 5 husbands. அதுக்கப்புறம் very lecherous woman. Chaucer's work played a significant role in the development of which literary form in English literature? இது சொல்லுங்க பார்க்கலாம். The answer is the novel. நாவல்ங்கிற ஒரு ஃபார்முக்கே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஐடியா கொடுத்ததே இவராக தான் இருப்பாரு, சாசர். நெக்ஸ்ட், சாசர் இஸ் ஆஃபன் ரெஃபர்ட் டு அஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரி. போய்ட்ரியா டிராமாவா? டிராமா கிடையாது. ஸோ இட் இஸ் போயட்ரி. அவர் எழுதினதே வெறும் போயட்ரி மட்டும்தான். நெக்ஸ்ட், which literary device is often used by Chaucer to add humor and irony to his tales? கயாஸ்மஸ். கயாஸ்மஸ்னா என்னன்னு நீங்க டிக்ஷனரி எடுத்து பாருங்க, இல்லாட்டி எம்ஹெச் ஏப்ராம்ஸ் புக்கை வாங்கிக்கோங்க, அதில் பாருங்க. எம்ஹெச் ஏப்ராம்ஸ், சாரி ஜஸ்ட் a minute. எம்ஹெச் ஏப்ராம்ஸ், இந்த ஆத்தரோட புக்கை தயவு செஞ்சு வாங்கி படிங்க. இது ஆன்லைன்லேயும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. லிட்டரரி ஃபார்ம்ஸ் அண்ட் லிட்டரரி டேர்ம்ஸ். The Canterbury Tales begins with a general prologue that introduces which character is the narrator? Chaucer himself. இங்க நரேட்டர் யாரு அப்படின்னா சாசர். நரேட்டருக்கு பேர் இருக்காது. இந்த கதையில நரேட் பண்றவரே வந்து சாசரா தான் நரேட் பண்ணிட்டு இருப்பாரு. 16. Which tale in Canterbury Tales tells the story of 2 knights competing for the love of a beautiful woman? நைட்டை பத்தி சொல்றதை இன்னொரு நைட் தான் சொல்ல முடியும். ஸோ நைட்ஸ் டேல். ஓகே. நெக்ஸ்ட், what major historical event occurred during the later part of the age of Chaucer? 1340 to 1400. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த டைம்ல நடந்த ஒரு விஷயம், நார்மன் கான்குவெஸ்ட் 1066. ஸோ நார்மன் கான்குவெஸ்ட் கிடையாது. சைனிங் ஆஃப் மேக்னா கார்ட்டா கிடையாது, ஏன்னா அது 1215. 100 years வார் உங்களுக்கே தெரியும், அது 1337ல தான் ஆரம்பிக்குது. ஓகே. இந்த 2 ஆப்ஷன்ல எதை சூஸ் பண்ணுவீங்க? வார் ஆஃப் ரோசஸ் இவரோட காலத்துக்கு ரொம்ப பின்னாடி தான் நடக்கும். ஸோ வார் ஆஃப் ரோசஸும் கிடையாது. 100 years war. 100 years war. Chaucer's work is considered as a precursor to which literary movement? Renaissance. இதெல்லாம் நம்ம யோசிக்காம போடணும்.
Renaissance starts with 1453, Constantinople, capture of Constantinople by Turks. Which character is known for telling moralizing stories about sins and vices in the Canterbury Tales? Sins and vices. Sins and vices என்னது? பாவங்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நல்லவர். இதுல வந்து நல்லவர்னு சொல்லக்கூடிய ஒரே கேரக்டர்னா இந்த ஃப்ரையர் தான். இந்த ஃப்ரையரஸ் வந்து she was exquisitely living. சமணர் வந்து பயங்கரமா சாப்பிடுவாரு. அவங்க எல்லாம் என்னென்ன பண்ணக்கூடாதோ அவங்க எல்லாம் அது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான லிவிங்கோட இருக்கவங்க தான் வந்து செயின்ஸ் அண்ட் மங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இந்த கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்குவிசிட்டா ஒரு பணக்கார லைஃப் ஸ்டைல்ல லாவிஷா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது எல்லாமே சாஸ்திரம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிண்டல் அடிச்சிருப்பார். The 20th question. Chaucer writing often reflects the social and culture lived and worked the period of London. லண்டனை பத்தி அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? சாசர் அதிகமா பேசியிருப்பாரு. 21. Which character in Canterbury Tales is known for his clever and witty storytelling technique? Clever and witty storytelling technique is the Reeve's Tale. அதுக்கடுத்து the pilgrimage in the Canterbury Tales takes place during which season? இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஆனா இது நிறைய இடத்துல யாரும் கேட்டிருக்கவே மாட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங். ப்ரொலாக்ல வந்து அவர் ஒரு மந்த்தை பத்தி திட்டுன்னு திட்டுவாரு. யாரு? ஏப்ரல் இஸ் த க்ரூவலிஸ்ட் மந்த் அப்படிம்பாரு சாசர். ஏப்ரல் இஸ் த க்ரூவலிஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லுவாரு. ஏப்ரல் டைம்ல உங்களுக்கு ஆரம்பிக்கிறது ஸ்ப்ரிங் மட்டும்தான். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி சம்மர் ஆரம்பிக்கும், அது வேற. குளிர்காலம் முடிஞ்சு மார்ச் ஏப்ரல்ல தான் உங்களுக்கு என்ன ஆரம்பிக்கும்? நல்லா வசந்த காலம் வந்திருக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன் விச் டேல் கேண்டர்பரி டேல்ஸ் டஸ் அ ரூஸ்டர் அண்ட் சாண்டிக்லியர் rooster named Chanticleer play a significant role? It's Nun's Priest Tale. எல்லாம் ரொம்ப சூப்பரான ஸ்டோரிஸ். டைம் இருந்தா படிச்சு பாருங்க. Which character is depicted as having a gap-toothed smile? Gap-toothed smile in Canterbury Tales. Wife of Bath. Next, the primarily written in which form? Rhyme royal. Next, the Canterbury Tales was left unfinished at the death of Chaucer. Okay, and with how many tales out of the planned total? 120 tales. Next, the character of wife of Bath challenges societal norms by advocating for female education and empowerment. Next, which character in Canterbury Tales is a corrupt summoner responsible for bringing sinners to ecclesiastical court? கரப்ட் சம்மனர். சம்மனருங்கிற வார்த்தை இங்கேயே வந்துருச்சு. சம்மனர்னா ஒரு ஏதாவது தப்பு பண்ணியிருக்கவங்களை வந்து அவங்கள கூப்பிட்டு சம்மன் பண்ணுங்க அப்படிம்பாங்க இல்லையா? அந்த சம்மனர் கூப்பிடுறவர் வந்து சம்மனர். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரே வந்து என்ன பண்ணியிருப்பாரு? ரொம்ப கரப்டடா இருந்திருப்பாரு. And the last two questions. Chaucer's portrayal of the pardoner in the Canterbury Tales is an example of what? Satire. The last question மட்டும் நீங்களே பண்ணுங்க பார்க்கலாம். I leave only this last question for you. Chaucer's influence on English literature can be seen in the works of later poets such as William Wordsworth, John Milton, Alexander Pope and William Blake. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். I wish you all the best. Bye for today.